வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான வழக்குகளில் தமிழக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்ட தலைவர் சோலே கண்ணன் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் திருப்பரங்குன்றம் மலையின் உரிமையாளர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகி மலை மீதுள்ள சுல்தான் சிக்கந்தர் தர்காவிற்கு தர்கா, அதன் முன்புறம் உள்ள கொடிமரம், நெல்லித்தோப்பு, அங்கிருந்து தர்காவிற்கு செல்லும் படிக்கட்டு, புது மண்டபம் தவிர மலையில் உள்ள பிற அனைத்து பகுதிகளும் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமானவை என ஆங்கிலேய ஆட்சியின் போது நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிலர் மலை மீது ஆடு, மாடு, கோழி பலியிட மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை அருகே அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் இல்லை, நோயாளிகள் தவிக்கின்றனர் என்று நடிகர் கருப்பு புகார் கூறும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இத மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடஞ்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தைப்பூச திருநாளை முன்னிட்டு தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் EPS, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தவேக தலைவர் நடிகர் விஜய் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் நேற்று வாழ்த்து தெரிவித்தனர். வழக்கம் போல் இந்த இந்து பண்டிகைக்கும் வாழ்த்து கூறுவதை முதலமைச்சர் ஸ்டாலின் புறக்கணித்தார். குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களில் 60 வயதுக்குட்பட்டவர்கள் ஆண்டுதோறும் மறுமணம் செய்யவில்லை என்ற சான்றிதழை VAO-விடம் பெற்று ஆயுள் சான்றிதழ் புதுப்பித்தலின் போது வழங்க வேண்டும் என அரசு போக்குவரத்து கழகம் வற்புறுத்துவது அவதியை ஏற்படுத்துவதாக போக்குவரத்து கழக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரையில் தண்டாயுதபாணி கோயில் அர்ச்சகர்கள் தட்டில் விழும் காணிக்கைகளை உண்டியலில் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவு இந்து அமைப்புகளின் எதிர்ப்பால் திரும்ப பெறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் அக்னூர் பகுதியில் அமைந்துள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது நேரிட்ட குண்டுவெடிப்பில் ராணுவ வீரர்கள் 2 வீரமரணம் அடைந்தனர். அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட கேரளத்தில் 350 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் தேவையில்லை என மெட்ரோ திட்டத்தின் மூளையாக செயல்பட்ட பெட்ரோமேன் என்று அழைக்கப்படும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவலாக கொங்கன் ரயில் பாதை 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், ஆனால் இந்த வேகத்தில் ரயில்களை இயக்க முடிவதில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மாற்றாக 200 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க திட்டமிட வேண்டும் எனவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் பழமையான மற்றும் குறைந்த மதிப்புள்ள நாணயங்களில் ஒன்றான பென்னியின் தயாரிப்பை நிறுத்தும்படி அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ஐரோப்பிய நாடான பிரிட்டன் தலைநகர் லண்டனில் ஒயிட் சேப்பல் ரயில் நிலையம் உள்ளது. கிழக்கு லண்டனுக்கு வங்கதேச சமூகத்தின் பங்களிப்பை போற்றும் வகையில் இந்த ரயில் நிலையத்தில் பெங்காலி மொழிபெயர் பலகை 2022 வைக்கப்பட்டது. இந்நிலையில் கிரேட் யார்மவுத் MP ரூபர்ட் லோவ் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் இது லண்டன் ஒயிட் சேப்பல் ரயில் நிலையத்தின் பெயர் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என பதிவிட்டார். அத்துடன் பெங்காலியில் ரயில் நிலையத்தின் பெயர் இருக்கும் புகைப்படத்தையும் அவர் வெளியிட்டார். இதற்கு கலவையான விமர்சனங்கள் வந்த நிலையில் ரூபர்ட் லோவ் கருத்தை ஆமோதிக்கும் உலக பணக்காரர்களில் ஒருவரும் பிரபல தொழிலதிபருமான எலான் மஸ்க் ஆம் என தெரிவித்துள்ளார். காசாவிலிருந்து வரும் சனிக்கிழமைக்குள் இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் அமைதி ஒப்பந்தம் ரத்தாகும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.